நாங்க அன்னைக்கு ஈவினிங் காப்பி குடிச்சிட்டு, சரி வேலூர் பக்கத்துல இருக்கிற ஒரு கோயிலுக்கு போலாம் மச்சான் அப்படின்னு சொன்னான். நானும் எந்த கோயில்றா அப்படின்னு கேட்டதுக்கு, வா உன்ன கூட்டின்னு போறேன்னு சொல்லிட்டு நான் கூட வேலூர் தங்க கோயில் தான் கூட்டின்னு போறான் போல இருக்குது. நம்ம ஆல்ரெடி போயிருக்கமேடா அப்படின்னு நான் நினைச்சுக்கினே போனா, வேலூர் பக்கத்துல பொய்கைன்ற ஒரு ஊர் இருக்கு. அதுக்கு பக்கத்துல விரிஞ்சிபுரம்ன்ற ஒரு ஊர் இருக்கு. அங்க வந்து மார்கபந்தேஸ்வரர்னு ஒரு கோயில் இருக்கு. கண்டிப்பா சரியான கோயிலுங்க. இந்த கோயில்லாம் கண்டிப்பா நம்ம போய் பார்க்கணும். அவ்வளோ பிரம்மாண்டமா இருக்கு. ஒவ்வொரு சிற்பமும் வேற லெவல். கண்டிப்பா இந்த சிற்பத்தெல்லாம் பார்க்கறதுக்கு நமக்கு காண கண் இல்லங்க. இன்னைக்கு 1000 டெக்னாலஜி 1000 எல்லவோ இருக்கு. அதில வந்து இப்ப நம்ம எவ்வளோ ஸ்கேன் பண்ணிலாம் பண்றோம். பட் வந்து இதெல்லாம் பாருங்களேன், எப்படி கையிலேயே பண்ணியிருப்பாங்க. எவ்வளோ மைண்ட் ஒர்க் ஆயிருக்கும். அப்படியே உடம்புலாம் புல்லரிச்சிச்சுங்க இந்த சிற்பத்தெல்லாம் பார்க்குறப்போ. இந்த சிற்பத்த பார்க்கறதுக்காகவே அந்த கோயிலுக்கு போலாங்க. இந்த கோயிலுக்கு வந்து இப்போ வருங்காலத்தில கும்பாபிஷேகம் பண்ண போறாங்க. அதுக்காக புனரமைப்பு வேலை நடந்துருக்கு. கண்டிப்பா இத நம்ம பார்க்க வேண்டிய கோயில். இதில ஒவ்வொரு சிற்பமும் ஆட் பண்ணிக்கிறேன். கண்டிப்பா இத லாஸ்ட் வரலும் பாருங்க. செம செம சூப்பரா இருக்குங்க. ஒவ்வொன்னும் பயங்கரமா. உண்மையாலே வேலூர் பக்கத்தில ரொம்ப குடுத்து வச்சவங்க இந்த கோயில்லாம் பார்க்கறதுக்கு. உண்மையாலே என் ஃப்ரெண்டுக்கு ரொம்ப நன்றி சொல்றேன் இந்த நேரத்தில. தேங்க் யூ, தேங்க் யூ.